அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அனுச நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அனுச நட்சத்திரத்தினுடைய சூட்சமத்தை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த அனுச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா வாழ்க்கையில் அனுசம் என்பது பனைமரம். இந்த அனுசம்னா அவங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே ஐடியா பண்ணி தான் செய்வாங்க. எந்த காரியத்துக்கு போனாலும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு விட்டுத்தராத ஒரே நட்சத்திரம் அனுச நட்சத்திரமே. இந்த அனுச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய அப்பாவுக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பாங்க, அவங்க அம்மாவுக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பாங்க. அப்பா சொத்துல தான் அவர் வாழ்வார். கடைசி காலத்தில் அப்பா சொத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுச நட்சத்திரமே. அவங்க வாழ்க்கையில் வறுமையில் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே தான் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமே வரும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் ஒரு சிறப்பான முறையில் அவங்க செய்வாங்க. ஒரு பொறுமையாக இருந்து தான் எந்த காரியத்தையும் செய்வாங்க. எதெல்லாம் நிலையாக இருக்குதோ அதை மட்டும் தான் அவங்க செய்வாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா, அவங்க நிலையான பொருளை உடைக்கிறக்க அவங்களுக்கு மனசு வராது. நிலையான பொருளை அவ்வளோ சீக்கிரம் வேஸ்டேஜ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றி வைக்கக்கூடியது எந்த பொருளாக இருந்தாலும் காப்பாற்றி வைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுச நட்சத்திரமே. இந்த அனுச நட்சத்திரக்காருடைய நம்ம அப்பாவுடைய சம்பாரித்த சொத்துக்கு மேலே நாம் சம்பாரித்து நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரே நட்சத்திரம் அனுசம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அனுசம்னா தாலி. தாலியை காப்பாற்றக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுசமே. அந்த காலத்தில் பனைமரம் 1000 வருஷம், பனை 1000 பறவை 1000. பறவை கொல்லாமல் இருந்தால் 1000 வருஷம் உயிரோடு இருக்குமா, பனைமரத்தை அறுக்காமல் இருந்தால் 1000 வருஷம் இருக்குமா. அதனால தான் அந்த காலத்தில் பனைமரத்தை அந்த காலத்தில் முக்கியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் நூல் பருத்தி பஞ்சு இல்லாத காலத்தில் பனையோலையில் தாலி செஞ்சு தான் சத்திய வாக்கு வாங்கி தாலி கட்டியிருக்காங்க. அதனால தான் அனுசம்னா தாலி. அப்போ அனுசம்னா பனைமரம் ஓலையா? அப்போ முன்னோர்கள் அதனால் அந்த இருக்கிற மூலிகையிலேயே வச்சு பனை ஓலையில் தான் ரகசியங்களை பூராமே ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அது 1000 வருஷமும் உயிரோடு இருந்திருக்கல்ல. அதனால தான் அந்த ஓலைக்கு அவ்வளோ சக்தி. ஒருத்தருக்கு ஏடு கட்டணுன்னா கூட அந்த காலத்தில் எந்திரம் தயார் பண்ணாத காலத்தில் ஓலையில் எழுதி மஞ்சளை தொடச்சி நூலில் கட்டி விட்டாங்கன்னா அந்த மந்திரம் நெஞ்சில் நிற்க வரைக்கும் அவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்களே இல்லையா? அப்போ இந்த அனுச நட்சத்திரக்காருடைய வாழ்க்கை எவ்வளோ பிரகாசமான வாழ்க்கைன்னு பாரு. அவங்களுக்கு மட்டும் ஆயுள் கொஞ்சம் கெட்டி. எல்லா நட்சத்திரத்தை விட அனுச நட்சத்திரத்துக்கு மட்டும் ஆயுள் ரொம்ப கெட்டி. அப்போது அந்த அனுசத்தில் பிறந்துக்கிறவங்க எந்த நட்சத்திரக்கார நட்பு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னா, அனுச நட்சத்திரக்காருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அனுச நட்சத்திரக்காரு திருவோண நட்சத்திரக்கார மட்டும் அவங்க நட்பு வச்சுட்டாங்கன்னா தெய்வ அனுகூல நட்சத்திரம் திருவோணமே. அப்படின்னா பாரு. அப்போது அந்த ஜாதகத்திலேயே அந்த யோகம் எப்படியெல்லாம் வேலை செஞ்சுருக்குது. இந்த திருவோண நட்சத்திரக்காரர் மட்டும் அவங்க லைஃப்பில் ஒரு நட்பாக வந்துட்டாங்கன்னா தெய்வ அனுகூலமே அவங்க வீட்டுக்கு வந்த பொருள். அப்போ இந்த ஜாதகத்தில் அப்போ இனிமேல் திருவோண நட்சத்திரக்கார் அனுச நட்சத்திரக்கார் நட்பு வச்சு ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். ஒரு பக்கம் பணம் வாங்க போகணும், நீங்கள் திருவோண நட்சத்திரக்காரை கூட்டிகிட்டு போங்க, அது பணம் கிடச்சிடும். ஒரு பக்கம் வீடு விலை பேச போகணும், திருவோண நட்சத்திரக்காரை கூட்டிகிட்டு போங்க, அனுச நட்சத்திரக்காரு, அந்த காரியம் நடந்துடும். ஒரு பக்கம் கடன் கேட்க போகிறீங்க, இவரை கூட்டிகிட்டு போங்க, கடன் கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்குமே இந்த தெய்வம் கூடவே இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த காலத்தில் இந்த அனுச நட்சத்திரக்கார் ஆயிலை காப்பாற்றக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுசமே. ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அனுச நட்சத்திரக்கார் போய் பார்த்தாருன்னா அந்த விபத்து குணமாயிரும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது விபத்து. 8ல் இருக்கக்கூடிய இது நட்சத்திரமே அனுசம். அது ஆயில் கெட்டி இவங்க போய் அவங்கள கவலைப்படாதீங்க நல்லாயிருவீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து அவர் நல்லாயிருவார். அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ பவர் இருக்குன்னு பாருங்கள்.
27 நட்சத்திரத்தில் அனுச நட்சத்திரம் மட்டும்தான் ஆயிலை காப்பாற்றக்கூடிய ஒரே நட்சத்திரம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கடற்கரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா பனைமரம் நிறைய இருக்கும். அது ஏன் மணலில் போய் பனைமரம் அவ்வளவு இருக்குது நம்ம நினைப்போம். ஒருவேளை இயற்கையை அது வளர்ந்தனால அப்படி இருக்குன்னு நினைப்போம். அப்படியெல்லாம் இல்லை. முன்னோர்கள் அந்த காலத்தில் பனைமரத்தை அங்கே வச்சுருக்காங்க. எதற்காக வச்சுருக்காங்கன்னா, பெரிய பெரிய சூறாவளி காற்றெல்லாம் வந்துச்சுன்னா கண்ணுக்கு தெரியாமல் அந்த காற்று வந்து கிராமத்தை அழிச்சிடும். அப்போது இந்த பனைமரத்தை பனைமரத்தை வந்து ஈக்கியாக இருக்கும். அந்த பனை ஓலையில் ஈக்கியாக இருக்கும், ஊசியாக இருக்கும். இந்த பெரிய காற்று வந்து அந்த பனைமரத்தை மேலே பட்டுச்சுன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத காற்று அந்த பனைமரத்து மேலே தடுத்து அந்த காற்றெல்லாம் உடஞ்சி அங்கே பனைமரத்துக்கிட்டே நின்று இங்கே கிராமத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் தப்பிச்சிருவாங்க. அதனால தான் அனுசத்துக்கு ஆயில் கட்டின்னு வச்சாங்க. அது பாருங்க, தன்னைய உருக்கி மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தது போல் அது தாங்கிட்டு மற்றவங்களோட உயிரை அது காப்பாற்றுது. அதனால தான் அனுச விபத்துலேருந்து போய் விபத்துக்கு பக்கத்தில் போய் நின்னா விபத்து வரவே வராது. இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏன் திருவோண நட்சத்திரத்தை எடுக்கிறீங்க? தெய்வ அனுகூல நட்சத்திரம் அந்த அனுசத்துக்கு. அதனால தெய்வ அனுகூலம் அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கிறனால கண்டிப்பாக அந்த நட்சத்திரக்காரர் எந்த காரியத்தை கூட்டி போனாலும் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். கல்யாண பத்திரிகை எழுதுகிறவங்க அனுச நட்சத்திரக்காருக்கு திருமணம் பண்ணும்போது கல்யாண பத்திரிக்கை திருவோண நட்சத்திரக்காரு விநாயகர் சொல்லி போட்டு பத்திரிக்கை எழுதுனாங்கன்னா அந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் சரியாக 1000 காலத்து பயிர்னு சொன்னீங்க இல்லையா? இது எல்லாம் அதனுடைய வந்துடும். 100 வருஷம் குறையில்லாமல் 50% வாழுவாங்க. இந்த நட்சத்திரம் பூர்வ ஜென்ம நட்சத்திரம். அந்த காலத்தில் இது எல்லாம் அந்த காலத்தில் வந்து எப்படியெல்லாம் அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. இந்த ரகசியத்தை வெளியில் சொல்லலை. இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டிய பதிவு. அப்போ எப்படியெல்லாம் இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் முன்னோர்களை எப்படியெல்லாம் அதை உருவாக்கியிருப்பாங்க. அதனால் இந்த அனுச நட்சத்திரக்காரு திருவோண நட்சத்திரக்கார நட்பு வச்சுக்கிட்டு, அனுசம் என்பது பனைமரம்னு நம்ம சொல்லிட்டோம். இனிமேல் அவர் பனை நொங்கு சாப்பிடுவாரா? அதே பனை ஓலை வீட்டில் கொடுத்து வைப்பாரா? பனை ஓலையில் ஒரு விசிறி செய்வார். அதே போல் பனைமரத்தில் ஒரு சட்டம் செஞ்சு வைப்பாங்க. பனைமர கருக்கில் ஒரு நார் செஞ்சு வைப்பாங்க. எல்லாமே யூஸ் ஆகுது. அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து இந்த பனைமரத்தை ஒரு கல்யாண வீட்டில் கொண்டு வந்தும் கூட ஒரு பனை நொங்க கொண்டு வந்து முன்னாடி கட்டி 2 வாழைக்கணை கொண்டு வந்து நிறுத்துறதே எதுக்குன்னா, பனைமரத்துக்கு 1000 வருஷம், இந்த பந்தலில் இருக்கிறதும் 1000 வருஷம், இந்த கல்யாணம் 1000 காலத்து பயிராக இருக்கணுங்கிறக்காகத்தான் அந்த பனை நொங்க முன்னாடி வரவேற்பில் கட்டுறாங்க. அந்த காலத்தில் ஏன் நொங்க கொண்டு கட்டுறாங்க? அந்த நொங்கு வந்து 1000 வருஷம் உயிரோடு இருக்கக்கூடிய பனை மரத்துலேருந்து வந்ததுனால அதுக்கு வயசு ஜாஸ்தி. அதனால் இந்த கல்யாணத்துக்கு வயசு நீண்ட காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்காக 1000 வருஷம் மரத்துலேருந்து மூலிகை கொண்டு கட்டுறாங்க. சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை ரசித்து ருசித்து அதை உணர்ந்து அதை வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கி அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கிடைக்கிறதுனால அதை எடுத்து உங்களுக்கு அழகாக புகுத்துறேன். அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த திருவோண நட்சத்திரக்காரர் வந்து எல்லா காரியத்திலையுமே அவங்க தெய்வமாக நீங்கள் பார்க்கணும். அந்த இடத்துல தாய் தந்தையாக நீங்கள் பார்க்கணும். தப்பாக பார்க்கக்கூடாது. இப்படி பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக அனுச நட்சத்திரக்காரு போகிற காரியம் அனைத்துக்கும் ஜெயமடை. இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே இந்த சிறப்பு. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதான். இந்த பதிவை அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இந்த பதிவு சேரும். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுடைய அனுச நட்சத்திரக்காரை யாரோ இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்க. அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டும். ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறேன். நீங்கள் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கனாலோ அல்லது சுப மாரிமுத்துன்னு யூடியூப் சேனலில் நீங்கள் போனீங்கனாலோ ஒரு 1000கணக்கான பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த உலக ரகசியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளுமே அந்த பதிவுக்குள்ளே இருக்கும். ஜோதிட ரகசியத்துக்குள்ள அந்த ஜோதிடம் என்பது என்ன? ஜோதிடம் என்பது ஒரு பொக்கிஷம், ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை ரகசியமாக வச்சு ஒரு காலத்தில் மறைச்சி வச்சிருந்தது இன்னைக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு எந்த துரோகம் செய்யாத நட்சத்திரம் எதுன்னு தெரியணும் அல்லவா? அது திருவோண நட்சத்திரமே. அப்போ நாளைக்கு அவங்கள நம்பி ஒரு ஏடிஎம் கார்டை கொடுக்குறதோ ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குறதோ எதாக இருந்தாலும் யார் நம்பி கொடுக்க முடியும்? அப்போ நம்பிக்கை வேணும் அல்லவா? அதனால் கண்டிப்பாக இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கருத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த பதிவை நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து. நன்றி, வணக்கம்.